Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் நம்ம இன்ஃபைனைட் ஸ்லோப்பில் இன்கேஸ் இது ஸ்டெபிலிட்டி நம்பர் கொடுக்கலனா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடுக்காக பார்க்குறேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டெபிலிட்டி நம்பர் யூஸ் பண்ணி போடுறதா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இது பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2015 கேட்டிருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்த சாயில் ட்ரையாக இருக்கும்போது என்ன, சாயில் ஸ்லோப்பாக இருக்கும்போது ஒன் ஸ்லோப் வந்து சப்மெர்ஜாக இருக்கும்போது எப்படி என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு அடிக்கடி கேட்குற மெத்தட் தான் இது. பார்க்கலாம். அண்ட் இன்ஃபைனட் ஸ்லோப் ஹாஸ் மேட் ஆஃப் சாயில் வித் C-20 kPa pi dash 20. ஓகேங்களா. வாய்ட் ரேஷியோ E ஈக்குவல் டு 0.65 அண்ட் G ஈக்குவல் டு 2.7 இஸ் 10 மீட்டர் ஹை. அதாவது ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 10 மீட்டர்னு. இந்த ஸ்லோப் ஆங்கிள் இஸ் 25 டிகிரி. ஐ ஆர் பீட்டான்னு சொல்லலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 25 டிகிரி. ஃபைன் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் ஃபார் த ஃபாலோயிங் கண்டிஷன். அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்றது எஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்டு ஃபார் த ஃபாலோயிங் கண்டிஷன். சாயில் ட்ரையாக இருக்கும்போது என்ன, சாயில் சப்மெர்ஜாக இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இப்போது சம்முக்குள்ளே நேராக போயிடலாம். கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. இன்ஃபைனைட் ஸ்லோப்புன்னு சொல்லியிருக்காங்க. C டேஷோட வேல்யூ, பை டேஷோட வேல்யூ, E, G, ஹைட்டு H 10 மீட்டர். இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். பட் இந்த ஸ்லோப் ஆங்கிள் அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டெபிலிட்டி மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நார்மலாக ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில் தெரியணும். கொஷினில் மோஸ்ட்லி டைரெக்டாக கொடுத்துருவாங்க. கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில் என்னென்னு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா G + AC gamma W டிவைடட் பை 1 + E. இதுதான் நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேருந்தே பார்த்துருப்போம். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ட்ரை டென்சிட்டி வேணும் அப்படின்னா, ஏன்னா ட்ரையில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அடுத்து சப்மெர்ஜிடில் கேட்டிருக்காங்க, ரெண்டு கேட்டிருக்காங்களே. ஃபஸ்ட்டு ட்ரை வேணும்னா இங்கே பாருங்களேன், SE வாய்ட் ரேஷியோ, வாய்ட்ஸ் என்னவாக இருக்கும், சாரி டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் 0வாக இருக்கும். அப்போ இது மொத்தம் 0 ஆகிடும். அப்போ G மட்டும் இருக்கும், gamma W டிவைடட் பை 1 + E. இதுதான் ஃபார்முலா. அதனால் Gயோட வேல்யூ 2.7, gamma Wயோட வேல்யூ 9.8 டிவைடட் பை 1 + 0.65 யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுங்கள். 2.7 × 9.81 டிவைடட் பை 1 + 0.65 வந்து 1.65 ஈக்குவல் பண்ணிங்கன்னா 16.05. அதுதான் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா. அடுத்து காமா சேச்சுரேஷன், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபார்முலா தான். சேச்சுரேஷன் போது சேச்சுரேட்டோட வேல்யூ எஸ்ஸோட, அதாவது G + SE தானே ஃபார்முலா. gamma W டிவைடட் பை 1 + E. அப்போது Gயோட வேல்யூ எழுதிட்டோம், எஸ்ஸோட வேல்யூ 1, Eயோட வேல்யூ 0.65, gamma W 9.81 டிவைடட் பை 1 + 0.65. இதை கேல்குலேட்டரில் போடலாம். ஓப்பன் ப்ராக்கெட் 2.7 ப்ளஸ் 1 × 0.65, 0.65 தான் அப்படி எழுதிக்கிறேன், இன்ட்டு 9.81 டிவைடட் பை 1.65. ஓகேங்களா. ஈக்குவேட் பண்ணி பார்த்தோன்னா 19.92 kN/m³. சரிங்களா. ஸோ இதுதான் சேச்சுரேட்டட் கண்டிஷன். பட் நமக்கு சப்மெர்ஜ்டு கண்டிஷன் வேணும். சப்மெர்ஜ்டு கண்டிஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. G - 1 × gamma W டிவைடட் பை 1 + Eன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதிலே கூட முடிச்சுக்கலாம் நீங்கள். நான் தேவையில்லாமல் சேச்சுரேஷன் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஓகே, சேச்சுரேஷன் கண்டுபிடிச்சி சப்மெர்ஜ்டு வேணுன்னா gamma சேச்சுரேஷன் - gamma W. அப்போ 19.92 - 9.81 மைனஸ் பண்ணோன்னா 10.11 கிடைக்கிது. அப்போ நமக்கு ட்ரை யூனிட் வெயிட்டும் கிடச்சிச்சு, சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட்டும் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா காமனாக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இப்படி கொடுத்துருந்தாங்கனாவே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C டேஷ் ப்ளஸ் gamma ட்ரை × H cos beta sin pi.
சில புக்கில் வந்து இது tan பைன்னு கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சேமாக தான் வரும். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால நான் இது எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அப்போ காமா ட்ரை ஹெச் காஸ் பீட்டா இன்ட்டு சைன் பீட்டா டிவைடட் பை இந்த காமா ட்ரை அப்படியே எழுதிக்கோங்க, ஹெச் அப்படியே எழுதிக்கோங்க, பீட்டா அப்படியே இருக்கும், காசுக்கு பதிலாக சைனு, அதே மாதிரி இங்கே சைனுக்கு பதிலாக காசு ஆல்ஃபா. ரைட்டா? ஸோ இப்போ இதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சி டேஷோட வேல்யூ 20, காமா ட்ரையோட வேல்யூ 16.05, ஹெச்சோட வேல்யூ 10, காஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும், அதாவது காஸ் ஐ தான் காஸ் பீட்டா. நீங்கள் காஸ் ஐன்னு கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது காஸ் 25 டிகிரி சைன் 20 டிகிரி டிவைடட் பை 16. அதை இது அப்படியே எடுத்து எழுதிட்டு காசு சைனை மாற்றிக்கோங்க, சைனை காசாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எல்லாமே டிகிரி மோடில் வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். பிகாஸ் நம்ம இங்கே டிகிரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். 20 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 16.05 இன்ட்டு 10 இன்ட்டு காஸ் 25 க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு சைன் 20. ஓகேங்களா, இது வந்து மொத்தமாக நியூமரேட்டருக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போடணும், அதனால் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ டிவைடட் போட்டுக்கோங்க. அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் 16.05 இன்ட்டு 10 இன்ட்டு சைன் 25 டிகிரி இன்ட்டு காஸ் 20. ஓகேங்களா, ஈக்குவேட் பண்ணனா 20.78 கிடைக்குது. எங்கே மிஸ்டேக் பண்ணன்னு தெரியலையே. 20 ப்ளஸ் 16.05 10 cos 25 degree sin 20 degree divided by 16.05 into 10 into sin 25 cos 20. பட் எங்கேயோ மிஸ்டேக் காட்டுது. இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில. நார்மல் கால்குலேட்டரில் வருது, இதில் வரல. ஸோ 1/1 போட்டுக்கலாம். 20 அப்படி வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிற வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணலாம். 16.05 இன்ட்டு 10 மீட்டர் ஹைட்டு 10 மீட்டர் இன்ட்டு காஸ் 25 டிகிரி க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு sin 20 டிகிரி. ஸோ sin 20 டிகிரி க்ளோஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணனா 49.75 கிடைக்குது. அப்போது இதோட வேல்யூ 49.75. அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இதுக்கு அப்படியே சைனை காசாகவும் காசை சைனாகவும் மாற்றினா போதும். சைனை காசாக மாற்றிக்கலாம். அடுத்து காசு சைனாக மாற்றிக்கலாம். ஈக்குவேட் பண்ணனா 63.74. ஸோ 63.74. இப்போது ஆட் பண்ணுங்கள். 20 + 49 பார்த்தீங்கன்னா 69.75 டிவைடட் பை 63.74. ஈக்குவேட் பண்ணனா 1.09 கிடைக்கிது. பட் ஏன் ஒரேடியாக போட்டால் வரலன்னு தெரியல, எங்கேயோ ப்ராக்கெட் மிஸ்டேக் பண்ணுற போல் இருக்குது, எங்கன்னு தெரியல. பட் நார்மல் கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணால் வந்துடுது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது இந்த இடம் வந்து ட்ரை டென்சிட்டியில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கேட்டதால் இங்கே ட்ரை போட்டிருக்கோம். ரைட். நெக்ஸ்ட்டு சப்மெர்ஜ்டுன்னும் போது அதே சேம் ஃபார்முலா தான். பட் இங்கே சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் மாற்றி போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட்டுக்கு இங்கே நீங்கள் மீதி எல்லாம் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. சி டேஷ் அப்படியே எழுதிக்கலாம். சப்மெர்ஜ்டு வந்து நமக்கு வேல்யூ தெரியும் 10.11, சரி 10.11 பார்க்கலாம். 10.11 இன்ட்டு 10 இன்ட்டு காஸ் 25 டிகிரி இன்ட்டு சைன் 20 டிகிரி பண்ணிங்கன்னா 31.34 கிடைக்கிது இது. நெக்ஸ்ட்டு
இதிலே சைனை காசாகவும் காசை சைனாகவும் மாற்றணும் இல்லையா, மாற்றிக்கோங்க. சைன் எடுத்துகிட்டு காசு போட்டுக்கோங்க, காசு எடுத்துகிட்டு சைன் போட்டுக்கோங்க. ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். 40.14 அதை 15 கூட வச்சுக்கோங்க. 40.15. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 20 + 31 வந்து 51.34 டிவைடட் பை 40.15 ஈக்குவேட் பண்ணனா 1.28. ஸோ 1.278 அதை 28 எழுதிக்கிறேன். 1.28 ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் நேராகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை இதே ஃபார்முலா நீங்கள் ஸ்டெபிலிட்டியில் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. F = C டிவைடட் பை காமா HSNன்னு இருக்கும் இல்லைங்களா. ட்ரை கேட்கும்போது இங்கே ட்ரை யூஸ் பண்ணிக்கோங்க, சப்மெர்ஜ்டு கேட்கும்போது சப்மெர்ஜ்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயும் பையும் யூஸ் பண்ணி SN கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கனாவே வேலை முடிஞ்சுது. அப்படின்னு சால்வ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ ரிசல்ட்டுன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து எழுதிக்கிறேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி F = when soil is dry F = 1.09, when soil is submerged F = 1.28. ஓகேவா? தேங்க்யூ.